மதர் ஆர்கன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நமக்கு வந்து இந்த கலர் கலராக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது. ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் போகிறோம், ஹோட்டலில் போகிறோம், பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, மொறுமொறுன்னு இருக்குது, எண்ணெய் இருக்கா. என்ன ஒரு அதிசயம் பாருங்க நம்ம உடம்புல. அதனால தான் அதுக்கு மதர் ஆர்கன்னே சொல்கிறாங்க. நம்ம கெட்டு குடிச்சோராக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறோம். மது குடிக்கிறது என்ன, ஸ்மோக் பண்ணுறது என்ன, கண்ணா பின்னான்னு ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றது என்ன, பிரியாணி அது இது மசாலா காரம் எல்லாத்தையும் உள்ளே தள்ளுறது டெஃபினட்டாக இருக்குது. கெட்ட உணவு அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம நாக்குக்கு எதெல்லாம் ருசியை கொடுக்குதோ அது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான். இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி, என்னுடைய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி. பொதுவாகவே ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய் நாடுன்னு சொல்கிறோம். மொழி எடுத்துக்கிட்டோம்னா தாய் மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னா மதர் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னங்க, ஒரு வீட்டினுடைய ஆதாரம் யாருன்னா அம்மா தான். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது. நான் ஒரு அம்மா, லக்ஷ்மி ஒரு அம்மா. நாங்கள்லாம் குழந்தைய பார்த்துக்குறோம், வீட்டை பார்த்துக்குறோம், சமையலை பார்த்துக்குறோம், ஆஃபீஸை பார்த்துக்குறோம், வேலையை பார்த்துக்குறோம், யோகா கிளாஸ் நடத்துகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு நாள் மதர் டேன்னு எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் வருஷத்தில் 365 நாளும் மதர்ஸ் டே தான். ஏன்னா அதாவது ஒரு அம்மா, இப்போ எனக்கு என்னுடைய அம்மா இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அம்மா அப்படிங்கிறவங்க எப்படி ஆதாரமாக இருக்காங்களோ, ஒரு வீட்டுக்கு, நாட்டுக்கு, மொழிக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதர் ஆர்கன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது எது தெரியுமா? லிவர். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக ஹார்ட்டை சொல்லலாம், மூளையை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் மதர் ஆர்கன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர், அதாவது கல்லீரல். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஏங்க அதுக்கு மதர் ஆர்கன்னு பேர்? அதாவது ஒரு அம்மா வீட்டில் ஏதாவது அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, தலைவலியாக இருந்தாலோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு, கணவருக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கடைசியாக அவளால் ரொம்ப முடியாமல் போனால் தான் போய் படுத்துப்பா. இல்லைன்னா மேக்சிமம் எல்லாரையும் கவனிச்சுக்கிறது அம்மாவோட வேலை தான். எங்கள் வீட்டிலன்ட்டு இல்லை, எல்லாரும். ஈவன் நானே அம்மாவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு முதல்ல சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்பா எனக்கு போதுப்பா, எனக்கு முடியலன்னு போய் படுத்துப்போம். அப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு ரெஸ்ட்டுங்கிறத ஒன்று பார்க்குறோம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா தான் அம்மா கடைசியாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த கல்லீரல் அப்படிங்கிறது, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனாலோ, இல்லை அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, இல்லை வீங்கினாலோ, அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ, அது எதையுமே வெளியில் காமிச்சிக்காம என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் தான் என்னால் முடியல அப்படின்னு படுக்கும். அதனால தான் அதுக்கு நம்ம மதர் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கண்ணா பின்னன்னு வெளியில் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வெளியில் ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளவோ கலந்ததெல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கோ, பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றோம். இது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இது இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதுலேயும் நமக்கு வந்து இந்த கலர் கலராக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது. நம்ம வந்து போகிறோம், பேக்கரியில் போகிறோம், அப்புறம் வந்து என்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் போகிறோம், ஹோட்டலில் போகிறோம், பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, மொறுமொறுன்னு இருக்குது, எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் காரமாக மசாலாவாக நல்லா இருக்குப்பா, நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் உள்ளே தள்ளுறோம். இந்த உள்ளே தள்ளுற எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நச்சுக்களை உறிஞ்சி கொண்டு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் தான். கல்லீரல் இல்லைன்னா உடம்புல ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது உடம்பு. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா, நம்ம உடம்புல வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா முடியும் நகமும் கட் பண்ணால் வளரும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் எதை கட் பண்ணாலும் அது வளராது. ஹார்ட்டை கொஞ்சோண்டு கட் பண்ணுறேன், நான் வந்து கிட்னியை கொஞ்சோண்டு கட் பண்ணுறேன், அது வளர்ந்துக்கிட்டோன்னா நோ, வளரவே வளராது. நம்ம பிறக்கும்போது என்ன இருக்கோ அதுதான் இருக்குமே தவிர, மற்றபடி தோல் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய லிவர் மட்டும்தான் கட் பண்ணாலும் திரும்ப உடனே வளர்ந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதனால தான் இப்போ யாருக்காவது லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சொந்தத்திலேயோ இல்லை ரத்த சம்பந்தப்பட்டவங்களையோ யாரோ வந்து டோனராக லிவரை வந்து கொடுக்கலாம். ஏன்னா இவங்களோட லிவர்லேருந்து கட் பண்ணாலும் திரும்பி வளர்ந்துடும். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் நம்ம உடம்புல. அதனால தான் அதுக்கு மதர் ஆர்கன்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த லிவரை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம கெட்டு குடிச்சோராக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறோம். மது குடிக்கிறது என்ன, ஸ்மோக் பண்ணுறது என்ன, கண்ணா பின்னான்னு ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றது என்ன, கண்ணில் படுறது எல்லாத்தையும் பிரியாணி அது இது மசாலா காரம் எல்லாத்தையும் உள்ளே தள்ளுறது, எல்லா அட்டகாசமும் பண்ணுறோம்.
இது எல்லாத்தையும் அது தாங்கிக்குது. சில சமயம் ஃபேட்டி லிவர், இப்போ ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் வருது. காரணம் என்னென்னா பிரியாணி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு அதை பாழாக்கிடுறோம். சில சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது லிவரு. அந்த லிவரை நல்லபடியாக வச்சுக்கிறது எப்படி? இல்லை எனக்கு ஃபேட்டி லிவர் வந்து இப்போ நான் வந்து திருந்தி நல்லபடியாக நான் ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாட்டில் நான் டிசிப்ளின் பண்ணிட்டேன். யோக பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் உங்கள் லிவரை நல்லபடியாக வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்கு சூப்பராக இன்றைக்கி ஆசனாஸ் எல்லாம் இருக்குது. லக்ஷ்மி பண்ண போகிறாங்க, பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பேக் பெயின் இருக்கிறவங்க, லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க, வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஹை பிபி இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு தலை சுற்றிச்சுன்னா உடனே படுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன பயிற்சிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நார்மலாக உட்காந்து கைகளை தியான முதிரையில் வச்சுக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. எப்போவுமே உங்களோட முகத்தில் ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸ்ஸு. நீங்கள் பண்ணுறது உங்கள் உடம்புக்காக பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உடம்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1 hour அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம்ல, செலவு பண்ணுறது. இப்போ டைமை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இது எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போது நல்ல ஒரு 15 தரம் மூச்சை எடுத்து விட்டுக்கிட்டு பொறுமையாக கண்ணை திறந்துக்கங்க. கண்ணை திறந்துட்டு பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல எப்போவுமே பண்ணும்போது காலை நீட்டிக்கிடுங்க. காலை நீட்டிட்டு அதுக்கப்புறமா காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி பத்த கோணாசனான்னு பேர். பட் குழந்தைங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக பட்டர்ஃப்ளை தித்திலி ஆசனான்னு அப்படி சொல்லுவோம். இப்போ காலை வந்து நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷோல்டர் ஷேக் ஆகக்கூடாது, முட்டி மட்டும் ஷேக் ஆகணும், பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி 25 பண்ணலாம் டெய்லி. அதுக்கப்புறம் 2வது வாரம் 50, 3வது வாரம் 75, 4வது வாரம் 100 பண்ணலாம். இந்த மாதிரி 1 2 3ன்னு 100 பண்ணலாம். ஓகேங்களா? இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் போகும். இது மாதிரி நீங்கள் ஒரு 25 முறை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 கைகளையும் அந்த உங்களோட முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க. முட்டிக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கைகளை கீழே வச்சுட்டு மெதுவாக குனிஞ்சு உங்கள் தலை வந்து தரையை தொடுறதுக்கு பார்க்கணும். இப்போ இவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, நல்லா தரையை தொட்டுட்டாங்க. பட் எல்லாராலையும் தொட முடியாது. அதனால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளோ தூரம் தொடுங்க. இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்பொழுது கீழே நம்ம தரையை தொடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 கைகளையும் உங்களோட முட்டியில் வச்சுக்கோங்க. 3வது வேரியேஷன் என்ன பண்ணுறோம், உங்களோட முட்டியை வச்சுட்டு 2 முட்டியையும் சேர்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேர்க்குறீங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க. இதை வந்து ஒரு 5லிருந்து 10 முறை பண்ணலாம். இது பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னென்னா 2 கைகளையும் பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு உங்கள் கால்களை சேர்த்து திருப்பி க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம கைகளால் செஞ்சது உதவி இல்லாமல், கை உதவி இல்லாமல் நம்மளே பண்ணுறோம். பொறுமையாக இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய துடைப்பகுதி, உங்களுடைய வஜைனான்னு சொல்லக்கூடிய பிறப்பு உறுப்பு பகுதி, பின்பக்கம் இருக்கக்கூடிய க்ளூட் அதாவது பட்டக் சைடு, உங்களுடைய வயிறு எல்லாமே. இப்போ இந்த லிவருக்கு இது ஒரு சரியான முதல்ல இது வந்து டோட்டலாக லிவரை வந்து இதை ட்விஸ்ட் பண்ணுதானே இல்லை. ஆனால் லிவரை எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு கடின பயிற்சிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் செலுத்தப்பட்டு ஈஸியான மூமெண்ட்டெல்லாம் பண்ணி பாடியை வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை சாதாரணமாக வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா பொறுமையாக மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடுங்க. இது வந்து எப்போவுமே ஒரு ஆசனா பண்ணிவிட்டு அடுத்த ஆசனாவுக்கு பண்ணும்போது ஒரு 10லிருந்து 20 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கண்ணை திறந்துட்டு காலை நீட்டிக்கோங்க. காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு காலை நல்லா ஷேக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பாடியை ரைட் ஹேண்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு பின்பக்கம் பாருங்கள், நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். கைகள் வந்து இன்னும் தொடைக்கிட்ட கூட வரலாம். அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணும்போது இடுப்பு பகுதி நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கிது. இந்த ஸ்ட்ரெச்சும் போது என்ன ஆகும்னா உங்களோட லிவர் சைடுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அதே மாதிரி சேஞ்ச் தான் அந்த சைடு. நல்லா திரும்பி பார்க்கும்போது இடுப்பு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் இடுப்புக்கு. லிவருக்கு நிறைய ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சாதாரணமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இருங்க. இப்போ வலது காலை மடித்து உங்களுடைய இடது தொடைகையில் முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? வலது காலை மடிச்சிருக்காங்க. அப்போ எங்கே வரணும்? அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டு இடது கை. இடது கையை சைடில் கொண்டு வந்து உங்கள் காலை பிடிக்க முடியும்னா பிடிச்சிக்கோங்க, பக்கத்தில் வைக்க முடியும்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. நிறைய பேரால் தொட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காஃப் மசில் கிட்ட பிடிச்சிக்கோங்க லக்ஷ்மி. அப்படி பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் உங்கள் இடுப்பை நீங்கள் வளைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ உங்களால் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறதுனால காலை பிடிச்சிக்கோங்க.
இப்போ இடது காலை மடிச்சிருக்காங்க. அப்போது இடது காலுக்கு ஆப்போசிட் வலது கை. இப்போ வலது கை நல்லா அவங்களோட பாதத்தை ஆங்கிளில் பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இடது கை பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுடைய பேக் போனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு உடம்ப நல்லா திருப்பி அந்த பக்கம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இடுப்பு பகுதியில் லிவருக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஏற்பட்டு அது சந்தோஷமாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளாலான முயற்சியை பண்ணுறோம். காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக உட்காந்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாடியை ரைட் ஹேண்டு வந்து லெஃப்ட்டு முட்டிக்கிட்ட வரணும். லெஃப்ட் ஹேண்டு நல்லா பின்னாடி வந்து பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதை அடுத்தது சேஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி 10 முறை ரைட் சைடு 10 முறை லெஃப்ட் சைடு நல்லா பண்ணலாம். வெரி குட். இந்த மாதிரி ஒரு 10 முறை ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இடுப்பு பகுதி, உங்களுடைய முதுகு பகுதி, எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் போகும். எஸ்பெஷலி உங்களுடைய லிவருக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ லாக்கிங் சிஸ்டமு, இல்லை நம்ம நகைக்கு வந்து லாக்கரு, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்புக்கு பாதுகாவலராக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான். அந்த லிவரை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான யோக பயிற்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதே சமயத்தில் அந்த லிவர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய அதுக்கு நாம் என்னெல்லாம் நல்லது பண்ணலாம்னா இந்த மாதிரி யோக பயிற்சி. சாப்பாடில் பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கோங்க, முள்ளங்கி எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு பெரிய கிருமி நாசினி, அதை எடுத்துக்கோங்க. நிறைய ஃபைபர் உள்ள ஃபுட்டு சாப்பிடுங்க. கெட்ட உணவு நல்ல உணவு அப்படின்னு டெஃபினட்டாக இருக்குது. கெட்ட உணவு அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம நாக்குக்கு எதெல்லாம் ருசியை கொடுக்குதோ அது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் அதை சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நல்ல உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த மாதிரியே மஞ்சத்தூள், அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு காலையில் குடிக்கலாம். இரவு பால் குடிக்கிறோம்ல அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி, சுக்கு, மிளகு, வெந்தயம், பூண்டு, இது எல்லாமே லிவருக்கு நல்லது கொடுக்கக்கூடியது. ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா கொழுப்பு என்ன ஆகும்னா அதிகமாக போய் அதில் படிஞ்சதுன்னா லிவர் வந்து ரொம்ப சீக்கிரம் பாழாயிடும். அதே மாதிரி மஞ்சக்காமாலை வந்தவங்க தயவு செய்து நல்ல முறையில் சாப்பாடை எடுத்துக்கோங்க. அந்த பத்திய சாப்பாடுப்பாங்க. அந்த மாதிரி எதெல்லாம் தள்ளணுமோ அதெல்லாம் தள்ளணும், எதெல்லாம் கொள்ளணுமோ அதெல்லாம் கொள்ளணும். நல்ல சாப்பாடை நம்ம நல்லபடியாக சாப்பிடணும். அதே சமயத்தில் அந்த லிவரை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க, நிறைய தூங்குங்க. 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கோங்க. வாக்கிங் போங்க. அதே சமயத்தில் யோக பயிற்சியை நிறைய பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண உங்களுடைய கல்லீரல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மதர் ஆர்கனாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. லக்ஷ்மியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.